அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 3 ஆண்டுகளில் 1968 உழவர்கள் தற்கொலை. உணவு படைக்கும் கடவுள்களை பாதுகாக்க திமுகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று அன்புமணி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். அன்புமணி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் என்னென்னவெல்லாம் பதிவு செய்திருக்கிறார், முழு விவரங்களை பதிவு செய்யும். தமிழ்நாட்டில் கடந்த 2023ஆம் ஆண்டில் 631 விவசாயிகள் தற்கொலை என்று புள்ளி விவரம் சொல்வதாக அன்புமணி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். திமுக ஆட்சியில் ஒரே ஒரு பாசன திட்டம் கூட செயல்படுத்தப்படவில்லை என்றும் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களை தருவதற்காக இணைகிறார் ராஜேஷ், நீங்கள் தொடரலாம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் கடந்த 3 ஆண்டுகளில் 1968 உழவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவும், உணவு படைக்கக்கூடிய கடவுள்களான விவசாயிகளை தமிழக அரசு பாதுகாக்க தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் கடந்த 2023ஆம் ஆண்டில் மட்டும் 631 உழவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளது என்று அவர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். ஒட்டுமொத்த உலகமும் நன்றி கடன் செலுத்த வேண்டிய உழவர்களை தற்கொலை செய்து கொள்ளும் சூழலுக்கு திமுக அரசு தள்ளி இருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது 2023ஆம் ஆண்டில் மட்டும் தமிழகத்தில் மொத்தம் 19,483 பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள் என்றும் 22,683 பேர் தற்கொலை செய்து கொண்ட மராட்டியத்திற்கு அடுத்தபடியாக இந்தியாவில் அதிக தற்கொலைகள் நிகழும் மாநிலமாக தமிழ்நாடுதான் இருக்கிறது என்றும், அனைத்து தரப்பு மக்களும் வாழ தகுதியற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருகிறதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். குறிப்பாக தற்கொலைகள் சம்பந்தமாக பல்வேறு விஷயங்களை அவர் பட்டியலிட்டிருக்கிறார். கடன் சுமை அதிகரித்து விட்டதால் தான் உழவர்கள் தற்கொலை செய்து கொள்வதாகவும், கடந்த 30 ஆண்டுகளில் 4 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ள மத்திய அரசின் குழு, விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வாக பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் பரிந்துரை செய்துள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் உழவர்களின் நலன்களை காக்க ஏதேனும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா எனவும் அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தொடர்ந்து முந்தைய அதிமுக அரசு அதன் பதவி காலத்தின் இறுதியில் 16 லட்சம் விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கியிருந்த 12,000 கோடி பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தது. அடுத்த சில காலத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த அறிவிப்பை அடுத்து பொறுப்பேற்ற திமுக அரசு தான் செயல்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் அடுத்து வந்த திமுக அரசு அந்த பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்யவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் விவசாயிகளை பொறுத்தவரையிலே கடுமையான சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய நிலை இருக்கின்றது. தொடர்ந்து வறட்சி, அப்படி இல்லை என்றால் வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள் தொடர்ந்து வருகின்றது. குறைந்தபட்ச இழப்பீட்டு தொகையை கூட அவர்களுக்கு கிடைப்பதில்லை. இதனால் விவசாயிகள் மேற்கொண்டு பயிரிடவும் முடியாமல், வாங்கிய கடனை கட்டவும் முடியாமல் அவர்கள் உயிரை மாய்த்து கொண்டு இறக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. தமிழக அரசு உழவர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க, மீட்டெடுக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.